10 லட்சத்துக்கு பாலிசி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு கிளைமுக்கு வர முடியாது. அந்த பாலிசிக்கு இவ்வளோ தான் லிமிடேஷன்னா அதை தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு கேட்ராக்டுக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு 40,000 தான் இந்த பாலிசியில் எலிஜிபிலிட்டின்னா அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரலாகவே 40,000 தானா இல்லை அது பாலிசி டு பாலிசி வேரி ஆகும், கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓகே அவ்வளோதான் வரும். இப்போ ஒரு சில காஸ்மெட்டிக்ஸில் வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசியூக்கு இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டி. அந்த பாலிசியோட லிமிட்டேஷன் படி ஐசியூக்கு போனோம்னா 4,000 தானே 4,000 தான் இருக்கும். அவங்க 6,000 ரூபாய் ரூமில் இருந்தாங்கன்னா 2,000 ரூபாய் கிடைக்காது. ஸோ இதுதான் லிமிடேஷன். இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது போல் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். டெலிவரிக்கு எது லிமிடேஷன் இருக்குல்ல? மெட்டர்னிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைக்கு 40,000 இல்லை 50,000 இந்த மாதிரி இருக்கும். அதுக்கான பீரியட்ஸும் அதிலே டிட்டர்மின் பண்ணியிருப்பாங்க. வெயிட்டிங் பீரியட், அதாவது ப்ரெக்னன்சி பீரியடோட சேர்த்து 24 மாதம் இருக்கணும், 18 மாதம் இல்லை 12 மாதம் இந்த மாதிரி இருக்கும். இது பாலிசி டு பாலிசி வேரி ஆகும். ஜென்ரலாக இதை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது.